ஆண்டவருடைய சபைகள் எப்படி இருக்கிறது என்கின்ற ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த நாட்களிலே ஆஸ் யூ ஆர் கண்டினியூஸ்லி ட்ராவலிங், இந்த ஆண்டும் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, இன்றைய சபை எப்படி இருக்கிறது வெவ்வேறு இடங்களிலே? பெரிய வித்தியாசம் இந்த நாட்களிலே காணப்படுகிறதற்கு காரணங்கள் சிலவற்றை முதலாவது நான் சொல்லுகிறேன். டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு பெரிய காரணத்தை உண்டாக்கி இருக்கிறது. இரண்டாவதாக சோசியல் நெட்வொர்க்கில் எல்லாரும் எதையும் பார்க்க முடியும், எதையும் பேச முடியும் என்கிற ஒரு நிலை உண்டாகி இருக்கிறது. மூன்றாவதாக ஜனங்களுக்குள்ளே பொருளாசை மேலோங்கி நிற்பதற்கான பிரசங்கங்களும் அட்வர்டைஸ்மெண்ட்டுகளும் உலகத்தின் மூலமும் சபையின் மூலமே வருகிறது. ஆகையினால ஜனங்கள் 3 கோணத்திலே தாக்கப்படுகிறார்கள். முதலாவது, அந்த நிலையில வைத்து பார்க்கும்போது அவருடைய மனநிலையிலே ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்கிறேன். ஆரம்பத்தின் நாட்களிலே ஒரு பெரிய தாகம் இருந்தது, காரியங்களை அறிய வேண்டும் என்கிற ஒரு வேகம் இருந்தது ஜனங்களுக்குள்ளே. ஏனென்றால் அந்த நாட்களிலே செய்திகள் பாஸ்டரோடு இருக்கும், அல்லது ஒரு சின்ன ஸ்பெஷல் மீட்டிங் போட்டிருந்தால் அதில் போயிருப்பார்கள். மற்றபடி அவர்களுக்கு பல தகவல்கள் வருவதற்கு அவ்வளவு இல்லாததினாலே ஒரு சில கேசட்டுகள் மூலமாக கேட்டிருக்கலாம், அல்லது ரேடியோவில் கேட்டிருக்கலாம். அப்பொழுது திடீரென்று ஆண்டவர் ஒரு மிஷன் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணும்போது மிஷன்ஸை குறித்து ஒரு ஆர்வம் உண்டாயிற்று.